ராத்திரிக்கு என்ன சமைக்கிறதுன்னு ஒண்ணுமே புரியல. ஒரே குழப்பமா இருக்கு. சோறு பொங்கலால பார்த்தா என்ன கறி வைக்கணும்னு தெரியல. இப்போ என்ன செய்யலாம்? மைனி ஹாஸ்டல்ல நானே உங்ககிட்ட தான் வரலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீயே வந்துட்டே. என்னாச்சு மைனி? ஏதோ யோசனை பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு. என்னாச்சு? என்ன சமைக்கிறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு. சோறு பொங்கலால பார்த்தா என்ன கறி வைக்கணும்னு தெரியல. சரி டிஃபன் மாதிரி ஏதாச்சும் செய்யலாம்னு பார்த்தா என்ன செய்ய தெரியல. நீங்க சொல்லு, இட்லி அவிக்கவா இல்ல தோசை சுடவா? ஜாமணி மதியம் சோறு பொங்கணும் இல்ல, அந்த சோறு மிச்சம் இல்லையோ? இல்ல சல்லா, எல்லாம் சரியா போயிடுச்சு. கொஞ்சோண்டு போல மிச்சம் கடந்துச்சு. அதுவும் பாக்கையில தண்ணி விட்டு போய் கடந்தது. அது நம்ம சாப்பிட முடியாதுல, மாடு தண்ணியில கொட்டிட்டு வந்துட்டேன். எல்லாருக்கும் தோசை சுடணும்னா ரொம்ப நேரம் ஆகும், கால் தான் வலிக்கும். பேசாம நம்ம இட்லியா வச்சிருவோமா? அட ஆமா, இட்லியை வச்சு சீக்கிரமா வச்சிடலாம். ஒரு குண்டானோட முடிஞ்சிடும். அப்ப சரி, இட்லியை வச்சுட்டு நான் தொட்டுக்க துவையில அரைச்சிடுறேன். சரிங்க மைனி, நான் ஏதாச்சும் உதவி பண்ணவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். நீ போய் தியா குட்டி பக்கத்துல இரு. அவளே பல்லு வலியில படுத்துட்டு கிடக்கா. அவ பக்கத்துல இருந்து என்ன வேணும் ஏது வேணும்னு பாத்துக்க. சரிங்க மைனி, வெள்ளொலி ஈரொலி ஏதாச்சும் ஊற்றி கொடுக்கணும்னா சொல்லுங்க, நான் ஊற்றி தரேன். ஐயோ ஸ்டெல்லா, ஒண்ணு வேண்டாம், நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்லுதுல்ல. நீ போய் ரெஸ்ட் எடு. சரிங்க மைனி, ஏதாச்சும் வேணும்னா கோல் கொடுங்க, வாரேன். இட்லி அவிச்சிடலான்னு செல்லா சொல்லிட்டு போயிட்டா. அது ஈஸியான வேலைதே. ஆனா பாத்திரம் தான் கழுவுறதுக்கு 10-15 கிடக்குமே. நான் தானே பாத்திரம் கழுவணும், கையெல்லாம் வலிக்க போகுது. சரி, இட்லியை அவிச்சிருவோம். ஹலோ ஹலோ, யாரு? ராணியா? அம்மா, நான் ராணி தம்மா பேசுறேன். சொல்லுங்க. என்ன மக்களே, சவிக்கியமா? வீட்ல எல்லாரும் சவிக்கியமா இருக்கேளா? மாப்பிள்ளை சவிக்கியமா? பூமாரி சவிக்கியமா? அம்மா, இங்க எல்லாரும் சவிக்கியங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? அப்பா எப்படி இருக்காரு? எங்களுக்கு என்ன, நல்லா தான் இருக்கோம். அண்ணனும் அண்ணியும் எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு என்ன, எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. யாருக்கு எந்த குறையும் இல்ல, கடவுள் புண்ணியத்துல. என்ன பண்ணிட்டு இருக்க மக்களே? இங்க குளிச்சு நான் ஒரு தடவை பேசிட்டார. யோ மனுஷா, சத்த நேரம் பொறுமையா என் மக்கள்கிட்ட பேசிட்டு வாரனே. அதுக்குள்ள என்ன அவசரம் குதிக்கிறவோ? என்னாச்சுமா? அப்பாவை ஏசிட்டு கிடக்கீங்க? ஆமா, உங்க அப்பனுக்கு ஒரே அவசரம். அவங்க பேத்தி கூட பேசணுமா. அதே போன குடுன்னு கேட்டுடே கிடக்காரு. நீ என்ன மக்களை பண்ணிட்டு இருக்க? சமையல்லாம் ஆயிடுச்சா? இல்லம்மா, இப்பதான் என்ன சமைக்கிறதுனே தெரியாம ஒரே குழப்பமா கிடந்துச்சு. ஒரு வழியா இட்லி அவிக்கலான்னு முடிவு பண்ணி அதுக்குள்ள நீங்க போன் பண்ணிட்டீங்க. இப்பவே மணி 8 ஆயிடுச்சம்மா. நேரத்தோட சமைச்ச பிள்ளைங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்கும்ல. ஏன் இம்பிட்டு நேரம் கழிச்சு செய்யறவா? நம்ம ஊர்ல எல்லாம் 8 மணிக்கு சாப்பிட்டு படுத்துருவோம். அது உனக்கு தெரியுமில. நீ ஏன் இம்பிட்டு நேரம் கழிச்சு சமைக்கிற? பாஸ்து வந்தா என்ன பண்றது? இது ஒண்ணும் கிராமம் இல்லையே, சிட்டி தானே. இங்கெல்லாம் சாப்பிட்டு படுத்து வரணுறதுக்கு 10-11 ஆகும். அப்படியே எனக்கு பழகி போச்சு. நீங்க சமைச்ச ஆச்சம்மா? அதெல்லாம் சமையல் ஆயி சாப்பிட்டு ஆயே போயிட்டு வந்துட்டோம். கிறிஸ்மஸ்க்கு லீவு தானே, பிள்ளைய மாப்பிள்ளையும் கூட்டிக்கிட்டு ஒரு 8 ஊருக்கு வந்து போயாமா? இல்லம்மா, இன்னும் 2 நாள்ல உங்க பேத்திக்கு பரிச்சை ஆரம்பிக்க போகுது. கிறிஸ்மஸ்க்கு எத்தனை நாள் லீவ் விடுவாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம இவரோட தங்கச்சி அவங்க மவளும் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. இங்கிட்ட இவர் வாரமா தங்கி இருக்காங்க, பாத்துக்கிடுங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு நாங்க மட்டும் எப்படி ஊருக்கு வர முடியும்? அதுக்கு என்னம்மா, அவங்களையும் கேட்டு கூட்டிட்டு வாயேன். நம்ம ஊரையும் உங்க நாத்தனாரு பார்த்த மாதிரி இருக்கும்ல. ஏமா, அவளே நர மாசமா இருக்கா. வயிற்று ஒரு புள்ளிய வச்சுட்டு கையில ஒரு புள்ளிய வச்சுட்டு கிடக்கா. அவளை எங்கதமா நான் ஊருக்குள்ள அழைச்சிட்டு வர முடியும்? இந்த மாதிரி நேரத்துல அவ வீட்டுல இருக்க தானே சரி. என்னடி இப்படி சொல்லுற? என் பேத்தி கண்ணுக்குள்ள இருக்கா. அவளை பார்க்கணும் போல இருக்கேன்னு உன்னை வர சொன்னே, நீ வர மாட்டேன்னு சொல்லுத. பாருடி முடியும். எல்லாம் ஒரு 8ஆவது வந்து போயேன். ஒரு நாள் போல இருந்துட்டு போலாம்ல. ஒன்னும் ஆகாது பாத்துக்க. ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ ஹலோ, அம்மா நீங்க பேசுறது ஒண்ணு கேட்க மாட்டேங்குது, விட்டு விட்டு கேக்கு. ஹலோ ஹலோ, என்னங்க நான் பேசுறதே கேட்கலன்னு சொல்லுதா உங்க மவ? இது கொஞ்சம் என்னன்னு பாருங்க. கேடி, ஜலவெடுத்த இந்த போனை பத்தி எனக்கு என்னடி தெரியும்? உன் மாவனை கூப்பிட்டு பார்க்க சொல்லி என்னன்னு. ராமூர்த்தி, அடே ராமூர்த்தி. என்னம்மா? தங்கச்சி போன்ல பேசுறது ஒண்ணுமே கேட்க மாட்டீங்கடா. என்னன்னு கொஞ்சம் பாரு. ஆமா, போனை கொஞ்சம் ஆட்டாம காதுல வச்சு பேசணும். இங்கிட்ட அங்கிட்ட ஆட்டனா பாரு, ஓல்டுல போட்டிருக்கே. அது நீ பேசுறது அவளுக்கு கேட்கல. இந்தா இப்ப பேசு. இந்த போனை பத்தில எனக்கு என்னடா தெரியும்? இப்படி யாராவது சொல்லி கொடுத்தாதானே தெரியும். ஏமா ராணி, இப்ப கேக்குதாமா? கேக்குதுமா, சொல்லுங்க. கேடி, போனை குடி, நான் பேசுறேன். மக்களே, இந்த உங்க அப்பாரு உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு. இந்த 2ல ஒரு வார்த்தை பேசு. ஹலோ மக்களே, சௌக்கியமா மக்களே? எப்பா, நாங்க எல்லாரும் சௌக்கியமா இருக்கோம்பா. நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்க உடம்பு எப்படி இருக்கு இப்போ? இப்ப நல்லா தான் இருக்க மக்களே. உடம்பு கொஞ்சம் இப்ப மாறியதான் இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆமா, ஏன் பேத்தியங்க சத்தத்தையே காணோம், பூசல் போயிருக்காளோ? ஆமா, நல்ல அடி வாங்கிட்டு படுத்து அழுதுட்டு கிடக்கா. என்னது அழுதுட்டு இருக்காளா? என்னங்க, என்ன ஆச்சு?
ஏப்பா ராணி, உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் அந்த பிள்ளைய போட்டு அடிக்காத ஏசாதன்ட்டு. ஏன் இப்ப அவளை அழுவ வச்சுட்டே இருக்க? இருக்கிறது ஒருத்த பிள்ளை, அது கூட உன்னால ஒழுங்கா பாத்துக்க முடியுதா? ஜப்பா உடனே நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. உண்மை என்னன்னு தெரியாம பேசாதீங்க. ஏன் நாத்துனாரு மவ இருக்கல, அந்த பச்சை புள்ளைய பார்க்கு கூட்டிட்டு போய் விளையாட வச்சுட்டு அவளை கீழே தள்ளி அடிபட்டு அவ பல்லு உடைஞ்சு ராத்திரி ஃபுல்லா பல்லு வலியில கஷ்டப்பட்டுட்டு கிடக்கா. இந்த விஷயம் பத்தி அவ ஒரு வார்த்தை கூட சொல்லல பாத்துங்க. பிறகு நாங்களே இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சு அந்த புள்ளைய ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போய் மருந்து மாத்திரை ஊசி எல்லாம் போட்டு கொண்டாந்து வீட்டுல விட்டுருக்கோம். இது அத்தனையும் பண்ணிட்டு ஒண்ணு தெரியாத பாப்பாவாட்ட அமைதியா இருக்கான். கோபம் வருமா வராதா? அதான் வச்சா ஒரு அடி அழுதுட்டு போய் படுத்துட்டான். சின்ன பிள்ளைன்னா அப்படி இப்படித்தானே இருப்பாங்க. அதுக்காண்டி இப்படி அடிக்கிறது? நீ குடு போன, ஏன் பேசிக்கிட்டு குடு, நான் பேசணும் அவகிட்ட. தாத்தா பாட்டி நீங்க ஒரு பக்கம் செல்ல குடிக்கீங்க, அவங்க அப்பா ஒரு பக்கம் செல்ல குடிக்கீங்க. இப்படி ஆளாளுக்கு செல்ல குடிக்கிற வச்சுதான் அவன் அடங்க மாட்டேங்கிறான். நான் வேற அடிச்சதுல என் மேல கோபமா இருக்க போறான். சரி இருங்க, போன குடிக்க. குமாரி செட்டி, குமாரி செட்டி, வெச்சிட்ட விளக்கட்டி. ஊர்ல இருந்து உங்க தாத்தா பாட்டியே போன் பண்ணிருக்காங்க, இங்க பேசு. உங்க தாத்தா பாட்டியே போன்ல லைன்ல இருக்காங்க டி, இங்க பேசு. வெச்சிட்ட விளக்கட்டி. முடியாது. முடியாதா? ஏடி அவங்க லைன்ல இருக்காங்க, இங்க பேசு. பேச முடியாதுன்னு சொல்றல. வாங்க நாடி பத்தலையோ, இன்னொரு அடி வேணுமா என்ன? இங்க பேசு. முடியாது. ஹலோ ஜப்பா, அவ பேசவே மாட்டீங்க பாருங்க. வர மரியாதையே கொடுக்க மாட்டீங்க. இன்னொரு அடி வைக்கணுமா என்னன்னு தெரியல. அடங்கவே மாட்டீங்கறா. நான் போன் ஸ்பீக்கர்ல போடுறேன், நீங்களே பேசுங்க அவகிட்ட. ஹலோ ஹலோ குமாரி மக்களே, யார் மக்களே, தாத்தாட்டே பேச மாட்டியோ? தாத்தா மேல கோவமா என்ன? மக்களே, அம்மா ரொம்ப அடிச்சிட்டாலோ? பிள்ளை தேவி தேவி அழுவுறா. இவ ஏன்டா இப்படி செய்யறாலும் தெரியல. சரி சரி அழுவது கண்ணு, அம்மாவை அடிச்சிடலாம் சரியா? தாத்தா பாட்டி நாளைக்கு ஊருக்கு வந்து அம்மாவை அடிச்சிருவோம். என்ன சொல்றீங்க? ஊருக்கு வரீங்களா? இல்ல மக்களே, ஊர்ல ஆடு மாடுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி அப்படியே விட்டுட்டு வர முடியும்? உனக்கு தான் இன்னும் 2 நாள்ல பறிச்சிருக்காமல, முடிச்சிட்டு அம்மாவை அழைச்சிட்டு கிறிஸ்மஸ்க்கு நம்ம ஊருக்கு வந்துரு. நம்ம எல்லாரும் சேர்ந்து கிறிஸ்மஸ் இங்க கொண்டாடுவோம் சரியா? ஜெடி சும்மா அழுதுட்டு சீனா போட்டுருந்தன்னு வெயி. அம்படியே வாயை மூடிட்டு பேசு. பாத்தீங்களா தாத்தா பாட்டி, அம்மா எப்படி என்னை அடிக்கிறாங்க திட்டுறாங்கன்னு. உங்க கூட பேசும்போது என்னை ஏசுறாங்க. நீங்க பேசலன்னா என்னை எப்படி எல்லாம் ஏசுறாங்க தெரியுமா? ஜெடி ராணி ஏன்டா இப்படி பண்ணியா? புள்ளைய போட்டு இப்படி பாடா படுத்துட்டு கிடக்கவா? உன்னைய கொண்டு போய் ஜெயில தான் தள்ளணும் பாரு. எம்மா தயவு செய்து அவ அழுகுறன்ட்டுக்காண்டி நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க. அவ இன்னும் நல்லா அழுவ ஆரம்பிச்சிருவா. அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவ பண்றதெல்லாம் சரியில்லை. இப்பவே அடிச்சு வளர்த்தாதான் பின்னுக்கு நல்லா வளருவா பாத்துக்க. அதனாலதான் நான் அவளை அடிச்சு வளர்க்கேன். அதெல்லாம் நீ ஒண்ணு வளர்க்க வேண்டாம். அவ நல்லா வளருவா, நீ அமைதியா இரு. பிள்ளைய போட்டு அடிச்சல பாரு எப்படி அழுதுட்டு கிடக்கானே. அவ நீ மன்னிப்பு கேளு. என்னது? நான் மன்னிப்பு கேட்கணுமா? ஆமா, இப்பவே இந்த நிமிஷமே நீ மன்னிப்பு கேளு. ஜமாடி மகாராணி, நான் உன்னை அடிச்சது தப்புதே, உன்னை ஏசுனது திப்புதே. என்னைய மன்னிச்சிரு சரியா? பொழைச்சி போங்க. என்னது? ஜெடி உனக்கு எம்பட்டு தைரியம் தான் எங்க அப்பா மட்டும் என்னைய திட்டு வாங்க வச்சிட்டல்ல? உன்னைய பாபா ஜப்பா, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? போதுமா உங்க பேத்திட்டு நான் மன்னிப்பு கேட்டுட்டேன். சரி, எனக்கு நிறைய வேலை கிடக்கு. நான் என்ன சமைக்காம இருக்கேன். நான் போய் சமைக்கிறேன். நீங்க பிறகு ஃபோன் பண்ணுங்க. சரி வைக்க